செய்தியாக பார்த்து வருகிறோம். பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரை தொடங்க இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக பரப்புரை பணிகளை திமுக துவங்க இருக்கிறது. குறிப்பாக திமுக ஆட்சி காலத்தில் மகளிருக்கு செய்த நன்மைகளை பட்டியலிட்டு ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று மகளிரை சந்தித்து தொடர்ச்சியாக பேசியிருக்க வேண்டும் என்று மகளிர் அணிக்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். ஏற்கனவே மகளிர் அணியை வலுப்படுத்தும் விதமாக டெல்டா மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மாநாடு நடந்தது குறிப்பிடத்தக்கது. அப்போது முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது அரசு பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை வழிவகுத்திருக்கிறது. குறிப்பாக புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை திட்டம், அதே போல மகளிருக்கான இலவச பேருந்து பயணம் என உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு சார்பில் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது. அதன் மட்டுமல்லாமல் கூடுதலாக அனைத்து சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் மகளிர்களை தொழில் முனைவராக்கும் பொருட்டு பல்வேறு உதவிகளையும் மானியங்களையும் தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது. இதையெல்லாம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அரசினுடைய சாதனை திட்டங்களை பெண்களிடத்தில் எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் வருகின்ற பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை வெல்லும் தமிழ் பெண்கள் என வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மேலும் அந்த அடிப்படையில் தேர்தலை காரணமாக வைத்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முடக்குவதற்காக மத்திய பாஜக அரசு அடிமை அதிமுகவின் சூழ்ச்சிகளை முறியடித்து நீ 1000 ரூபாயை நிறுத்த முயற்சித்தால் நான் மக்களுக்காக 5000 ரூபாயை தருவேன் என சூழ்நிலைத்து பிப்ரவரி மாதம், மார்ச், ஏப்ரல் உள்ளிட்ட இந்த 3 மாதங்களுக்காக தொகையினை முன்பணமாக ரூபாய் 3000 கோடைகால சிறப்பு தொகுப்பாக ரூபாய் 2000 என மொத்தமாக 5000 தமிழ்நாடு பெண்களுக்கு வழங்கிய திராவிட மாடல் அரசினுடைய சாதனைகளையும் வீடு வீடாக சென்று எடுத்துச் செல்ல வேண்டும் என்றும், அது மட்டுமின்றி திராவிட மாடல் 2.0 ஆட்சியில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கப்படும் என்ற எனது உரிமொழியும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை தடையின்றி தொடர கழக ஆட்சி தொடர்வது அவசியம் என்பதையும் மகளிருக்கு நீங்கள் தெரிவிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் இந்த பயணத்தில் உறுதியாக மேற்கொள்ள வேண்டும். வெல்லும் தமிழ் பெண்கள் பரப்புரைக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மண்டல பொறுப்பாளர்கள், பொறுப்பு அமைச்சர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் என அனைவரும் செய்து கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் மூலியமாக வருகின்ற 23 முதல் மார்ச் 8ஆம் தேதி வரை இந்த பரப்புரை மேற்கொள்ளப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.